ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் February 2026 நடந்த கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸோட ரிசல்ட்ஸ் அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது டோட் சார்பாக வந்த நோட்டிஃபிகேஷன். இதுபடி தான் வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடந்துச்சு. ஷார்ட் அண்ட் எக்ஸாமினேஷன் February 7ஆம் தேதி 8ஆம் தேதி வந்து நடந்துச்சு. அக்கௌண்டன்சி எக்ஸாமினேஷன் 9ஆம் தேதி நடந்துச்சு. டைப் ரைட்டிங் எக்ஸாமினேஷன் 14ஆம் தேதி 15ஆம் தேதி நடந்துச்சு. உங்களுக்கே தெரியும், இந்த வாட்டி வந்து 2 விதமாக எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஒன்று வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு. ஆனால் இது வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனே வந்து நடக்கலை. நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. February 23ஆம் தேதியிலேருந்து April 20ஆம் தேதி வரைக்கும் வீட்டிலேருந்து எழுதுகிற மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனும், 21ஆம் தேதி ஏப்ரல்லேருந்து சென்டரில் போய் எழுதுகிற கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனும் சொல்லியிருந்தாங்க. அது டைப் ரைட்டிங்காக இருந்தாலும் சரி, ஷார்ட் ஹேண்டாக இருந்தாலுமே சரி, சிஓஏ இருந்தாலும் சரி. ஆனால் இது வரைக்கும் எக்ஸாமினேஷன் வந்து நடக்கலை. ஓகேங்களா? இதே ஷெடியூலில் தான் அவங்க ட்ரெடிஷ்னல் மெத்தட் எக்ஸாமினேஷனுக்குமே வந்து டென்டேட்டிவ் டேட் கொடுத்துருக்குறாங்க. ரிசல்ட் டேட்டு என்றைக்கு அப்படின்னா April 30ஆம் தேதி. ஆனால் இந்த ஷெடியூல் படி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வந்து நடக்கலை. ஓகேங்களா? ட்ரெடிஷ்னல் மெத்தட் எக்ஸாமினேஷன் மட்டும் தான் நடந்திருக்கு. ரிசல்ட்ஸ் வருமானு கேட்டிங்கன்னா தெரியல. ஓகேங்களா? மேபி வரலாம். ஆனால் வேல்யூவேஷன்லாம் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் மட்டும் வந்து நடக்கலை. ஓகேங்களா? இந்த ஷெடியூல் படி ட்ரெடிஷ்னல் மெத்தட் எக்ஸாமினேஷன் தான் நடந்திருக்கு. வேல்யூவேஷனுமே வந்து முடிஞ்சிருச்சு. அவங்க டென்டேட்டிவ் டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட்டில் ட்ரெடிஷ்னல் மெத்தடு அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் ரிமோட் இது ரெண்டுத்துக்குமே சேர்த்து April 30ஆம் தேதின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் ரிமோட் எக்ஸாம் இன்னும் நடக்கலை. அதாவது வீட்டில் இருந்து எழுதுகிற எக்ஸாமு. அதனால் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கு மட்டும் தனியாக ரிசல்ட்ஸ் விடுவாங்களான்றது டவுட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஆனால் வேல்யூவேஷன் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. ஹோப்ஃபுல்லி நாளைக்கு வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷனுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஆனால் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் நடக்காததால் டவுட்டாகவே வந்து இருக்குது. ஓகேங்களா? என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ரிப்பரேஷனில் தான் வந்து இருப்பீங்க அடுத்த கிரேடுக்கு. சப்போஸ் நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா சீக்கிரமாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. August 1st வீக்லேயோ இல்லைனா 2nd வீக்லேயோ அடுத்த எக்ஸாமினேஷன் வந்து வரப்போகுது. ஓகேங்களா? ரிசல்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா உடனே வந்து நம்மளுடைய சேனலை வந்து அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இன்னும் நடக்காததால தான் இந்த குழப்பமே. அதர்வைஸ் இந்த டென்டேட்டிவ் ஷெடியூல் படி தான் வந்து அவங்க எல்லாமே வந்து பண்ணுவாங்க. எக்ஸாமும் ட்ரெடிஷ்னல் மெத்தட் எக்ஸாமினேஷனும் இவங்க சொன்ன டேட்டில் வந்து நடத்தியிருந்தாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் ஏன் நடத்தலை இன்னும் தெரியல. ஓகே, எந்த மாடியூலுமே வந்து விடல, எப்படி எக்ஸாம் அட்டன் பண்ணுறது, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஓகே, மேபி அவங்க ட்ரெடிஷ்னல் மெத்தட் எக்ஸாமினேஷன் மட்டும் தனியாக ரிசல்ட்ஸ் விட்டாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். பட் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆர் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதை சீரியஸாக வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? மற்றபடி டோட்லேருந்து வேறு எதனா அப்டேட் வந்துச்சுன்னா நம்ம சேனல்லே நீங்கள் வந்து அதை பார்க்கலாம். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட்டில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.